ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஒரு பேயே இன்னொரு பேய் கதை சொல்ல போதா அப்படிதானே கேக்குறீங்க? இதுதான் தவறான விஷயம். என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? சொன்னாலும் சொல்லாட்டி அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டுமே. இப்ப பேய் கதை சொல்ல போறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த பேயோட வாய்க்கே நம்ம போலாமே. வீட்டுல லைட் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாத்திக்கோங்க. அப்பதான் பேய் கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நான் பேசுறதுனால பேய் கதை மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு இருந்தாலும் இந்த பேய் கதையை நல்லா கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட பேரு பாத்தீங்கன்னா லா லோரோனா. என்ன பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த பேய் பாத்தீங்கன்னா மெக்சிகன் நாட்டுப்புற கதைகள்ல தி வீப்பிங் உமன் சொல்லுவாங்க. வீப்பிங் உமன்னா அழுந்துகிட்டே இருக்கிற பேயா? ஆமா, அழுந்துகிட்டே இருக்கிற பேய். பேய் அழுவுதா? அப்படி பேய்க்கு என்ன கவலை? என்ன உனக்கு தான் அழுது நினைச்சிட்டியா? நான் அழ ஆரம்பிச்சா மாசக்கணக்கு அழுவேன். அடக்கி வச்சு மனுஷால நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. படிப்பு பிரச்சனை, காசு பிரச்சனை, இவன் கூட பிரச்சனை, அவ கூட பிரச்சனை, சுத்தியும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் நம்ம தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறோம். ஆனா ஒரு பேய் செத்து போயும் அதுக்கு பிரச்சனையோட அழிந்துகிட்டு இருக்குன்னா அப்படி என்ன கதையா இருக்கும் இவங்களோட? இந்த பேயை என்னதான் பண்ணாங்க? ஏன் இந்த பேய்க்கு இவ்வளவு கவலை? செத்து போயும் அதோட கவலையே போல. அந்த அளவுக்கு இதோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த லா லோரோனா பாத்தீங்கன்னா அழுந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இந்த ஆத்துக்கிட்டதான் இந்த பேய் சுத்தி சுத்தி அழுவுமா. ஏன் ஆத்துக்கிட்ட சுத்தி சுத்தி அழுவுது? இதோ கதையில நான் சொல்றேன். இந்த பேய்க்கு அதோட ஹஸ்பண்ட் மேல சரியான கோபமா. உயிரோடு இருக்கக்குள்ளதான் இந்த ஒய்ஃப்லாம் ஹஸ்பண்டை சும்மா விடாத பேயின்னு சொல்லுவாங்க. இந்த சிவி கழுத்துல ஏறி உட்காந்துக்குமே, அந்த மாதிரி கதையா இருக்கு. இது விட்டு தொலையாது, அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. பேய் பாத்தீங்கன்னா ஆத்தோரத்துல அழுந்துகிட்டு இருக்குமா. அப்ப அழுந்துகிட்டு இருக்கக்குள்ள யாராச்சும் இதை அழுகிறத கேட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்களோட நாள் ரொம்ப மோசமான நாளா மாறிடுமா. இல்லாட்டினா அவங்களே இறந்துருவாங்களாம். இந்த பேயோட வாழ்க்கையில நடக்க கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த பேய்க்கு அதோட ஹஸ்பண்ட் மேல சரியான கோபத்துல இருந்திருக்கு. இந்த லா லோரோனாவோட உண்மையான பேரு மரியா. அதாவது இவங்க இறந்துட்டோன்னதான் லா லொரோனான்னு வச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப அழகான ஒரு பெண், என்ன மாதிரியே ரொம்ப அழகான பெண். அந்த இடத்துலயே இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவரை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க 2 பேத்துக்கும் 2 பிள்ளைங்க பிறக்குறாங்க. ஆரம்பத்துல இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சாம். ஆமா, உண்மைதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோட அரவணைப்போட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம் 2 பிள்ளைங்களோட. போக பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டாக்ஸிக்கா ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அன்ஹெல்த்தியா ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணமா இருக்கும்? இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே ரொம்ப குறைச்சிக்கிட்டாராம். வருவாரா, அவங்க பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா, அதுக்கு இவர் பாட்டு கிளம்பிடுவாராம். இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல. வருவாரு போவாரு, இந்த மாதிரியே தான் அவங்களோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளாவே மரியாக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன், ஏன் அவர் என்கிட்ட பேச மாட்டாரு? இந்த மாதிரி மரியாக்கு 1008 ஓவர் திங்கிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை போட்டு யோசிக்கிறாங்க, இதை போட்டு யோசிக்கிறாங்க, மனசு போட்டு குழப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஏன் அவரு பேசல? என்ன இப்படி பேசுற? இந்த மாதிரி டைம் சரியா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி சரியா பேச மாட்டாரு. இந்த மாதிரி பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு. இதோட கேவலமான நிலைமையில உன்னால என்ன வைக்க முடியுமாரா? இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், இவருக்கு இன்னொரு பெண் மேல அஃபேர் இருந்திருக்கு. ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா இவருக்கு இன்னொரு ஆளை பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் இந்த மரியா வெளியே போய்கிட்டு இருக்கக்குள்ள யதார்த்தமா அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னொரு பெண் கூட போய்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே மரியா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த துரோகத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல.
ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க மரியா. இவருக்காக தானே நம்ம இருந்தோம், என்னதான் பண்ணிட்டோம், ஏன் இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டாருன்ட்டு மரியா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த கவலை வெறும் கவலையா மட்டும் இல்லாம மரியாக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்துனுச்சு. இப்படி என்னதான் நான் பண்ணிட்டேன், ஏன் இன்னொரு பிள்ளைகிட்ட அவர் போகணும் அப்படின்ட்டு. அந்த கோவத்துல மரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரு மூலியமா பெத்த 2 பிள்ளைங்களை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆத்தோரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த 2 பிள்ளைங்களும் தண்ணியில தள்ளி விட்டுட்டாங்க. மரியா அந்த இடத்துல ஒரு அம்மாவாவே நடந்துக்கல. பாவம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க, அந்த பிள்ளைங்களை போயிட்டு அவங்க ஆத்துல தண்ணி விட்டு கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சியில மரியாவும் அந்த தண்ணியில மூழ்கிட்டாங்க. பிள்ளைங்களை காப்பாத்தலாம் நினைச்சாங்க, ஆனா அந்த பிள்ளைங்க தண்ணியோட தண்ணியா காணாம போயிடுச்சுங்க. இந்த மரியா பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில விழுந்து அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனா அவங்களோட ஆத்மா மட்டும் இன்னும் அந்த இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. லா லொரோனா பாத்தீங்கன்னா இன்னமும் அவங்களோட பிள்ளையை தேடி அந்த ஆத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்களாம். இந்த பேய் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் கவுன் அழகா நீட்டா போட்டிருப்பாங்களாம். இங்கிட்டு பாத்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்லி அந்த ஆத்தோரத்துலதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க பிள்ளைங்களை தேடி. சின்ன பிள்ளைங்க யாராச்சும் அந்த ஆத்துக்கிட்ட அந்த மாதிரி போனாங்கன்னா அந்த பிள்ளைங்களை இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவாங்களாம். அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருமா, ஏதோ தழும்பாலாம் இருக்குமா. இந்த மெக்சிகன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களை அங்கங்க வெளியே விட மாட்டாங்களாம். பிள்ளைங்க யாராச்சும் அது பாத்துருச்சுன்னா அது கொன்னுருமா, ஏன்னா அதோட பிள்ளைங்களை காணோம்ல, அதனால இந்த பிள்ளைங்களை அது கொன்னுருமா. யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அவங்க கிட்டேதான் நெருங்கி வர பாக்குமா அவங்களோட பிள்ளைங்களை பறிச்சுக்கிறதுக்கு. பேயை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய் அவங்க பிள்ளைங்களோட முதுகெலும்ப அதோட முதுகெலும்போட சேர்த்து வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்குமா. எப்படி ஒட்ட வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை கடத்திருமா. இஃப் அதோட பிள்ளைங்க இல்லாட்டினா அந்த பிள்ளைங்களை கொன்னுருமா. ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாம இதோட ஹஸ்பண்ட் இதை ஏமாத்திட்டாரு இல்லையா, அதனால இதுக்கு ஆம்பளை ஆளுனாலே பிடிக்காதான், அவங்கள மயக்கி கொன்னுருமா. இதுதான் The Weeping Woman லா லொரோனாவோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.